அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி நல்லா இருக்கீங்களா? குவைத்தில் அதிகரித்து வரும் நோய்கள் 2050ஆம் ஆண்டிற்குள் பல பேர் பாதிக்கப்படுவார்கள். குவைத் மருத்துவரின் எச்சரிக்கை. மிக முக்கியமான நியூஸை பார்க்க போகிறோம். அடுத்து குவைத்தில் எய்ட்ஸ் நோயை தடுக்க புதிய அதிரடி நடவடிக்கை. குவைத் பயணிகள் இனி கட்டாயம் எடுக்க வேண்டிய 2 புதிய டெஸ்ட்டுகள். சுகாதார அமைச்சர் அதிரடி அறிவிப்பு. அடுத்து இந்தியன் பாஸ்போர்ட்டில் இனி புதிய மாற்றம். ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது. வெளியுறவுத்துறையின் அதிரடி அறிவிப்பு. இப்படி பல முக்கியமான தகவல் இந்த வீடியோவில் இருக்குது. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் கட்டாயமாக இந்த வீடியோ ஷேர் செய்யுங்க. இப்போ வாங்க குவைத்துடைய மிக முக்கியமான நியூஸை பார்ப்போம். குவைத் செல்வதற்கு மெடிக்கல் டெஸ்ட் என்பது கட்டாயம். அதுவும் குவைத் அரசு அங்கீகரித்த கேம்கா மெடிக்கல் சென்டர் தான் மெடிக்கல் ஃபிட் ரிப்போர்ட் பெறப்பட்டு குவைத் நாட்டிற்கு வர முடியும். சவுதி அரேபியா, பஹ்ரைன், கத்தார், ஒமன் ஆகிய நாடுகளுக்கு போடப்படும் மெடிக்கலை விட குவைத் நாட்டிற்கு செல்வதாக இருந்தால் அதிக ஸ்ட்ரிக்டாக மெடிக்கல் போடுவாங்க. இப்போ குவைத்தின் சுகாதார அமைச்சர் அகமது அல் அவதி அவர்கள் குவைத்திற்கு புதிதாக வரும் பயணிகளுக்கு மெடிக்கல் போடுவதில் கடுமையான கட்டுப்பாடுகளை விதித்துள்ளார்கள். அதாவது இனி ஹெச்ஐவி டெஸ்ட் எடுக்கும்போது ஆன்டிபயோட்டிக் டெஸ்ட் மற்றும் 2 PCR டெஸ்ட் கட்டாயம் எடுக்கப்பட வேண்டும் என தெரிவித்துள்ளார். குவைத் நாட்டின் பொது சுகாதாரத்திற்கு முன்னுரிமை மற்றும் குவைத் சமூகத்தை பாதுகாக்கவும் அனைத்து மருத்துவ சோதனைகளும் அங்கீகரிக்கப்பட வேண்டிய நடைமுறைகளை கண்டிப்பாக கடைபிடிக்க வேண்டும் என சுகாதார அமைச்சர் அவர்கள் தெரிவித்துள்ளார்கள். அதனால் இனி குவைத் வரும் புதிய பயணிகள் அனைவருக்கும் கேம்கா மெடிக்கல்ல பரிசோதனைகள் அனைத்தும் துல்லியமாக செய்யப்படும். ஏற்கனவே குவைத் செல்ல மெடிக்கல் ரிப்போர்ட்ல ஃபிட் வாங்குவதற்கு படாத பாடுபடுறோம். நெஞ்சில சளி, நெஞ்சில தழும்புன்னு அன்ஃபிட் பண்றாங்க. இப்போ இதுல இன்னும் ஸ்ட்ரிக்டா புதிய ரூல்ஸ் போடப்பட்டுள்ளதால் குவைத்திற்கு செல்ல மெடிக்கல் ஃபிட் வாங்குவது என்பது அவ்வளவு சுலபமான காரியம் இல்லை. இந்த வீடியோ பார்க்குற நீங்க உங்களுடைய குவைத் கேம்கா மெடிக்கல் தொடர்பான உங்களுடைய அனுபவத்தை மறக்காம கமெண்ட்ஸ்ல பதிவு செய்யுங்க. அடுத்த தகவல், இந்தியன் பாஸ்போர்ட்டில் இனி சிப் பொருத்தப்பட்டு வழங்கப்படும் என இந்தியாவின் வெளியுறவுத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக வெளியுறவுத்துறை என்ன தெரிவிச்சிருக்காங்கன்னா, இந்திய பாஸ்போர்ட்டுகள் பயோமெட்ரிக் விவரங்கள் அடங்கிய இ பாஸ்போர்ட் பயன்பாடு தற்போது அமலுக்கு வந்துள்ளது. இந்த எலக்ட்ரானிக் பாஸ்போர்ட்டின் கடைசி பக்கத்தில் பார்த்தீங்கன்னா RFID எனும் சிப் பொருத்தப்பட்டு அதில் கைரேகை, முகத்தரவுகள் ஆகியவை டிஜிட்டல் முறையில் பதிவு செய்யப்படும். இதனால் போலி பாஸ்போர்ட்டை பயன்படுத்த முடியாது. அதுபோல தனிநபரின் விவரங்களை திருடவோ மாற்றவோ முடியாது. அதுபோல விமான நிலையங்களில் பாஸ்போர்ட் சரிபார்ப்பு நேரம், மக்கள் நீண்ட நேரம் வரிசையில் காத்திருக்கும் நேரம் குறையும் என வெளியுறவுத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. அடுத்த தகவல், குவைத்தில் சர்க்கரை நோய் அதிகரித்து வருவது வேதனை அளிப்பதாக சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. குவைத்தில் சர்க்கரை நோயாளிகளின் சதவீதம் 20% எட்டியுள்ளது என்றும் 2050ஆம் ஆண்டில் 30% எட்டும் என டாக்டர் அப்துல்லால் கெந்திரி அவர்கள் தெரிவித்துள்ளார்கள். 1990களில் குவைத்தில் சர்க்கரை நோயாளியின் எண்ணிக்கை வெறும் 7% மட்டுமே இருந்துள்ளது. ஆனால் இன்று 20% உயர்ந்துள்ளது. இதற்கு மிக முக்கியமான காரணமே உணவு முறை மற்றும் உடல் உழைப்பு இல்லாததுதான் என்று மருத்துவர்கள் எச்சரித்துள்ளார்கள். குவைத்திகள் மட்டுமே இந்த சர்க்கரை நோயால் பாதிக்கப்படுவதில்லை, வெளிநாட்டவர்களும் அதிக அளவில் சர்க்கரை நோயால் பாதிப்படைந்துள்ளார்கள். அதனால குவைத்தில் உள்ள நம்ம ஆளுங்க உங்கள் உடல் நலன் மீது அதிக அக்கறையாக இருங்க. நம் வாழ்வில் பணம் சம்பாதிப்பது எவ்வளவு முக்கியமோ அதே அளவு முக்கியம் நம் உடம்பை நோய் இல்லாமல் பாதுகாத்துக் கொள்வது. அடுத்த தகவல், குவைத் மற்றும் இந்தியாவின் நட்பு என்பது 250 ஆண்டுகால நட்பாகும். இதனை கொண்டாடும் விதமாக இப்போ ரெஹலா ஏ தோஸ்து என்னும் கண்காட்சி மே 20ஆம் தேதி முதல் மே 24ஆம் தேதி வரை நேஷனல் லைப்ரரி ஆஃப் குவைத்தில் நடைபெற உள்ளது. இந்த கண்காட்சியை பார்வையிட கட்டணம் எதுவும் கிடையாது. காலை 9 மணி முதல் மதியம் 2 மணி வரை, அதுபோல மாலை 4 மணி முதல் இரவு 9 மணி வரை இந்த கண்காட்சி திறந்திருக்கும். இந்த கண்காட்சியை குவைத் மற்றும் இந்தியாவின் நட்புறவை மேம்படுத்தும் அற்புத காட்சிகள் மற்றும் ஆரம்பத்தில் இந்தியா வந்து தொழில் செய்த குவைத்திகளின் வரலாறு மற்றும் குவைத்தில் பயன்படுத்தப்பட்ட பழைய இந்திய ரூபாயின் நோட்டுகள் போன்ற வரலாற்று பதிவுகள் இந்த கண்காட்சியில் வைக்கப்பட்டுள்ளன. குவைத் நாட்டை நேசிக்கும் ஒவ்வொரு இந்தியர்களும் கட்டாயம் இந்த கண்காட்சியை காண வருமாறு இந்திய தூதரகம் அழைப்பு விடுத்துள்ளது. அதாவது இந்த மாதம் மே 20ஆம் தேதியிலிருந்து மே 24ஆம் தேதி வரை தான் இந்த கண்காட்சி திறந்திருக்கும். அடுத்து வாங்க ஃபிளைட் விட்டு அப்டேட் பார்ப்போம். குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுக்க விரும்புபவர்கள் ஸ்கிரீனில் தெரிகிற ஜியா டிராவல்ஸ் நம்பரை கான்டாக்ட் பண்ணிட்டு குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுத்துக்கொள்ளலாம். அதுபோல PCC மெடிக்கல் ஸ்டாம்பிங் அட்டஸ்டேஷன் இந்த ப்ராசஸும் செய்து தரப்படுகிறது. சென்னை டு குவைத் 10,500 ரூபாய்க்கு சலாம் ஏர்வேஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு சென்னை 39 குவைத் தினாருக்கு ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். திருச்சி டு குவைத் 14,800 ரூபாய்க்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு திருச்சி 47 குவைத் தினாருக்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். கொச்சின் டு குவைத் 12,000 ரூபாய்க்கு ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு கொச்சின் 50 குவைத் தினாருக்கு ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். பெங்களூர் டு குவைத் 5,300 ரூபாய்க்கு சலாம் ஏர்வேஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு பெங்களூர் 39 குவைத் தினாருக்கு கல்ஃப் ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். மதுரை டு குவைத் 17,500 ரூபாய்க்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு மதுரை 55 குவைத் தினாருக்கு ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். கொழும்பு டு குவைத் 66 குவைத் தினாருக்கு ஏர் அரபியாவில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு கொழும்பு 27 குவைத் தினாருக்கு சலாம் ஏர்வேஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். அடுத்து வாங்க குவைத்துடைய தினார் ரேட் பார்ப்போம். ஒரு தினார் குவைத் இந்தியாவின் மதிப்பு 277 ரூபாய் 16 பைசாவாக உள்ளது. ஒரு தினார் குவைத் இலங்கையின் மதிப்பு $963 ரூபாய் உள்ளது. இப்போ நான் சொன்னது வந்து குவைத்துடைய அல்மலா ரேட்டுங்க. அடுத்து குவைத்துடைய கோல்ட் ரேட் பார்ப்போம். 1 கிராம் 24 கேரட் தங்கத்தின் விலை 31 தினார் 436 ஃபில்ஸாக உள்ளது. 1 கிராம் 22 கேரட் தங்கத்தின் விலை 28 தினார் 827 ஃபில்ஸாக உள்ளது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ ஷேர் செய்யுங்க. இந்த வீடியோ சம்பந்தமாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கமெண்ட்ஸ்ல பதிவு செய்யுங்க. எப்போதும் இணைந்திருப்போம். உங்களின் ஒருவன் ஜியாவுதீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.